உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாங்களா? முதல்ல கடலைப்பருப்பை ஊற வச்சுக்கோங்க. நான் ஒரு 1/4 கிலோ கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன். இப்போ தக்காளி 4 எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் வந்து உருண்டைக்காக வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி வச்சுருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஊற வச்ச புளி. இப்போ கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. சோம்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ இதை பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிச்சம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அதை குழம்புல ஊற்ற போகிறோம். இப்போ தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கலாம். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இஞ்சி போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ இட்லி தட்டில் வந்து எண்ணெயை தடவி வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் கொதிக்கிட்டோம். இப்போ அதில் உருண்டெல்லாம் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப பெரிய உருண்டை எல்லாமே திட்டமான உருண்டையாக பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ அந்த உருண்டையெல்லாம் வேக வச்சுக்கலாம். அது ஒரு பக்கம் வேகட்டும். நம்ம இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, வெந்தயம், வெந்தயம் நல்லா பொரியட்டும். இப்போ வெங்காயமும் பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்குள்ளே வெங்காயம் வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா கலரி கொடுத்துருங்க. தக்காளி நல்லா குழையணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக தான் உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது ஒரு 10 பேருக்கு வர அளவுக்கு குழம்பு. பெரிய ஸ்பூன் தான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு வந்து 10 பேர் சாப்பிட்லாம். அந்த அளவு செஞ்சுருக்கேன். இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ உப்பு காரம்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு. இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. பாதியாக கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம் பார்த்திங்களா மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, அதையும் சேர்த்துக்கலாம். மசித்த கடலைப்பருப்பு அது உருண்டைக்காக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி கொடுத்துருங்க. ஏன்னா இது மாதிரி சேர்த்தா திக்காக வரும். குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அதனால தான். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. திக்னஸ் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ உருண்டையை ஆவி கட்டி வச்சோம் பார்த்திங்களா, அதை எடுத்தாச்சு. இப்போ ஒரு உருண்டையாக அதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்தது தான். அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க விடணும் அவசியம் இல்லை. எல்லா உருண்டையும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கட்டும்.
இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சங்கை டிவைன் டைரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.